ஹாய் ஆர்ட் ஃப்ளவர்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து செம்மொழி பூங்காவில் வந்து இந்தியன் ஆர்ட் ஃபேக்ட்ரி வந்து ஒரு ஆர்ட் கேலரி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஆர்ட் ஷோவில் பார்த்திங்கன்னா 125 ஆர்டிஸ்ட் வந்து பார்ட்டிசிபேஷன். 125 ஆர்டிஸ்ட்னாக்க 125 ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆர்ட் வந்து நம்ம எக்ஸிபிட் பண்ணியிருந்தோம். இது நம்மளுடைய ஸ்டால் இது. இதில் பார்த்திங்கன்னா இது என்டையர் டே காலையிலேருந்து இப்போ ஈவினிங் வரையும் பார்த்திங்கன்னாக்க நல்ல ரெஸ்பான்ஸ். அதில் பப்ளிக்கோட ஒவ்வொருத்தரோட அனுபவத்தையும் நம்ம கேட்கும்போது அவங்க இந்த படத்தை வந்து எப்படி பார்க்குறாங்க, இந்த ஆயில் பெயிண்ட்டு அவங்கள வந்து எந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேச வைக்குது, நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்மகிட்ட என்ன பேச வைக்குதுன்றது வந்து நல்ல ஒரு ஹாப்பினஸை கொடுத்தது. ஐ திங்க் இந்த நான் படம் பண்ணதுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ண ஒரு ஃபீல் எனக்கு. சார் ரொம்ப நல்லா இருக்குது சார். ஆக்சுவலாக நாங்கள் தூரத்துலேருந்தே பார்த்துட்டு இருந்தோம். வெரி நல்லா இருக்குது. இது எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது உங்களுக்கு? இது ஆர்டிஸ்ட் வீரராஜன் ஒருத்தர், அவர் இறந்துட்டார். அவர் ரிலீஜனில் வந்து நல்லா அழகாக பண்ணுவார். அவர் இன்ஸ்பிரேஷன் தான். அவர் பார்த்து அவர்கிட்ட நான் வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். வெரி வெரி நைஸ் சார். ரியலி அப்ரிஷியேட்டட். டூ மோர் லைக் திஸ் சார். த வேர்ல்ட் நீட்ஸ் மோர் ஆஃப் யூ. வெரி நைஸ் சார். ரியலி கைஸ், if you can follow Dayanidhi Paramasivam, man's a great artist here. மீடியாஸ் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. இந்த படங்கள் எல்லாமே எப்படின்னா, நீங்கள் கோயில் போயிருப்பீங்க, அங்கே சாமி கும்பிட்டுருப்போம், அந்த விஷயத்தை வந்து ரிப்பீட்டாக பண்ணிகிட்டே இருப்போம். அந்த விஷயங்கள் பார்க்கும்போது அந்த விஷயத்தை அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய நோக்கம். தஞ்சாவூரில் வந்து இந்த பெயிண்டிங் எடுத்தது, இந்த போஸ்ட் அங்கே எடுத்தது என்னோட 2 டாட்டர்ஸ் தான். அவங்கள அங்கே நிற்க வச்ச காம்போசிஷன் பார்த்திங்கன்னா லைட் அண்ட் டார்க்கில் இருக்கும் படம். இது எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா நமக்கு மெமரிஸ் மட்டும்தான் நிற்குமே. அந்த மெமரிஸ் வந்து நம்ம எப்போ அந்த படத்தை பார்த்தாலுமே அந்த டைம், அந்த பீரியட் நம்ம டைம் ட்ராவல் பண்ணுவோம். அந்த ஃபீல் நமக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். அதுக்கான படைப்பு தான் இது எல்லாமே அதை ரிலேட் பண்ணி தான் இருக்கும். ஒவ்வொரு படங்களுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணியிருப்போம். அந்த ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் எப்போ எடுத்து பார்க்கும்போதும் ரிமெம்பர் ஆகிட்டு இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயம் பண்ணியிருப்போம். இன்றைக்கி அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு நம்ம போயிட்டு வரலாம், டைம் ட்ராவல் பண்ணலாம். அது இந்த படத்து மூலிமா நமக்கு கிடைக்கும். அதுதான் அதோட நோக்கமே. தேங்க்யூ. அப்போ அவங்ககிட்டயும் வந்து இந்த படம் எதுக்கு உருவாக்கப்பட்டதுன்றதை வந்து டீட்டெயிலாக பேசியிருந்தேன். அருமை நண்பர் தயாநிதி பரமசிவம் அவர்கள், இவரை பற்றி நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓவியத்தில் வந்து இப்போ வளர்ந்து வர ட்ரெண்டிங்கில் அப்ஸ்ட்ராக்ட், மாடர்ன் ஆர்ட் அது இதெல்லாம் வரும்பொழுது இந்த ரியலிஸ்டிக் அப்படிங்கிற விஷயத்த இன்றைக்கி அப்பொழுக்கு இல்லாமல் அச்சர சுத்தமாக அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ நுட்பமாக நுணுக்கமாக அதை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் நம்ம தயாநிதி சார். அவங்க வந்து இந்த ஓவியங்களை வந்து படைச்சிருக்கிறாங்க. இது வந்து ரியாலிஸ்டிக் மட்டும் இல்லை, அதனுடைய ஹைப்பர் ரியாலிஸ்டிக் ரொம்ப ரொம்ப நுணுக்கமான ஓவியம். அதனுடைய வண்ணங்கள், அதில் அவர் பயன்படுத்தியிருக்கக்கூடிய வாஷ் ட்ராயிங்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த வாஷிங்லாம் ஸ்மூத் வாஷிங். ஏன்னா இது வந்து இந்த ட்ரெடிஷ்னலாக நம்மக்கிட்ட பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களாக இருந்தாங்க. கொண்டையாராஜ், முருகக்கணி அப்படின்னு பழைய கேலண்டர் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. கே மாதவன் இருந்தாங்க, ஆர் நடராஜன் இருந்தாங்க. அவங்களுடைய ஸ்ட்ரோக்ஸுகளுக்கு இணையான ஓவியங்களை இப்போ தயாநிதி படைச்சிக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ட்ரெண்டில் அக்ரிலிக் பெயிண்டிங் வந்து புதிய வரவாக இருக்குது. அதில் வந்து ஸ்மூத் ட்ராயிங் வரைகிறதுங்கிறது கொஞ்சம் சில பேர் செய்கிறாங்க. இவர் வந்து எண்ணெய் வண்ணத்தை ஆயில் கலரையும் பண்ணுறாரு. ரியாலிஸ்டிக் அப்படியே ஃபோட்டோகிராஃபை வந்து அப்படியே அச்சாசெல்லாம் வெளியே கொண்டு வர்றது, அதுவும் சின்னதாக இல்லை, மினியேச்சராக இல்லை, பெருசாக அதே சைஸ், அதே லைஃப் சைஸுக்கு அந்த படத்தை கொண்டு வரதுங்கிறது ஒரு லேஸ்பட்ட விஷயம் இல்லை. அதை வந்து அதிலே ஊறி போகணும். அதை சில பேர் சொல்லுவாங்கள்ல, நாடி நரம்புலாம் ஊறி போயிருக்கணும், அதெல்லாம் பண்ண முடியும்னு. அந்த மாதிரி அதே சிந்தனை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் தூங்குனாருன்னா கனவுல கலர் தான் வரும். அந்த அளவுக்கு அதை ரொம்ப ஆழ்ந்து டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காரு. இது ஒரு நல்ல பிளேஸில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறீங்க. ஏன்னா ஏன் நமக்கு ரெகக்னைசேஷன் முக்கியம் இல்லைங்களா? 2 விதமான ரெகக்னைசேஷன் இருக்குது. ஒன்று பல பேர் பார்த்து பாராட்டுவது, 2வது கட்டம் அதை விலை கொடுத்து வாங்கிறது. நம்ம தயாநிதி சாருடைய கேலரி இதை பார்க்குற பொழுது இதில் இருக்கக்கூடிய ரியலிஸ்டிக், இந்த புத்தர் படம்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் தான் இதெல்லாம் செய்வாங்க. இந்த படங்கள் வந்து இன்னும் சென்னையிலே இருக்குது. இன்னும் கொஞ்சம் வெளியே நார்த் இந்தியா போச்சுன்னா இதனுடைய வேல்யூலாம் வேறு மாதிரி இருக்கும். இந்த கோவா, மும்பை அங்கெல்லாம் வந்து நிறைய ஷோ நடக்குது.
நல்லாவே விசிட்டர்ஸ் வந்து இந்த அளவுக்கு விட இன்னும் அதிகமாக கூட வருவாங்க. இங்கே உள்ள விசிட்டர்ஸுக்கும் அந்த விசிட்டர்ஸுக்கும் ஒரு சின்ன கம்பேரிசன் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பையர்ஸ், ரசிகர்கள், வாங்குபவர்கள் ரெண்டும் கலந்தவர்களாக இருக்காங்க. இங்கே வந்து ரசிகர்கள். ஆனால் ரசனையுடைய அடுத்த கட்டம் தான் அதை சொந்தமாக்கிடுங்கிற எண்ணம் வரும். அந்த வகையில் இது ஒரு நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சி. 2 பேருமே வந்து சாருடைய குழந்தைகள்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அவங்க மாடலுக்கு எங்கேயும் தேடி போகாமல் சொல்லுவாங்க. லியோனார்டோ டாவின்சியை பற்றி சொல்லும் பொழுது மோனாலிசா ஓவியத்துக்கு ஒருத்தவங்களை மாடலை வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு. சாருக்கு வீட்லேயே அவங்க மாடல்லாம் இருக்கிறாங்க. மாடல்ஸ் மட்டும் இல்லை, அந்த மாடல்ஸும் உயிரோவியங்களாகவே உழவு விட்டுருக்கிற கை திறமைக்கும் சொந்தக்காரராக இருக்கார். அவ்வளோ அற்புதம். நேரில் பார்க்குறதுக்கும் படத்தில் பார்க்குறதுக்கும் அதிக வித்தியாசங்கள் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப உயிர்ப்புள்ள ஓவியங்கள், ரொம்ப பாராட்டுக்குரியது. ரொம்ப ரொம்ப பாராட்டுகள். கங்க்ராச்சுலேஷன். ரொம்ப சந்தோஷம். I'm actually from Mangalore, so I've come to admire the paintings. So I've talked to your dad, Shashmita. So he told me these are oil paintings and acrylic. The paintings, I can see the sharpness and the beauty. Yes, beautiful. I can see Shashmita also. The beauty of the painting is there in all that, and in the charm of your father also. Thank you. Right. இது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி சக ஓவியர்களை சந்திக்கும் போது அது வந்து இது மாதிரி ஒரு ஈவெண்ட் தான் அதுக்கு வந்து சரியான ஒரு பாதையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண வாய்ப்பு இருக்குது.